அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கிறிஸ்து தம்முடைய போதனையிலே இறை ஆட்சியை இந்த உலகத்திலே ஏற்படுத்துவதும் அதை வளர்ப்பதும் மக்கள் இந்த இறை ஆட்சியை நோக்கி அதனுடைய நிறைவை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று போதித்து வந்தார். இறை ஆட்சி என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது எங்களுடைய அன்றாட வாழ்வில் நாங்கள் ஏதோ ஒரு நாட்டிலே, ஏதோ ஒரு ஊரிலே, ஏதோ ஒரு சமூகத்திலே இருக்கின்றோம். இங்கு நிர்வாகம் என்பது, தலைமைத்துவம் என்பது குறிப்பாக அரசியல் ரீதியாக நாங்கள் வழிநடத்தப்படுவது, அரசியல் எங்களுடைய வாழ்க்கையிலே இணைந்து செயல்படுகின்ற தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. காலத்திற்கு காலம் நடைபெறுகின்ற ஜனநாயக நாடுகளிலே நடைபெறுகின்ற தேர்தலிலே நாங்கள் பங்கு கொண்டு எங்களை ஆட்சி செய்ய யார், எந்த கட்சி அல்லது எந்த நபர்கள் அவர்கள் இந்த அரசியலிலே அவர்கள் ஈடுபட்டு எம்மை ஆள வேண்டும் என்று நாங்கள் விரும்புவதும், அதற்கு எங்களுடைய ஒத்துழைப்பை கொடுப்பதும், அவர்கள் தவறு இழைக்கின்ற பொழுது நீதி உண்மையை குரல் கொடுப்பதும், இப்படியெல்லாம் ஜனநாயக ரீதியான நாடுகளிலே இடம்பெற்று கொண்டு வருகின்றன. இன்னும் சில நாடுகளிலே சர்வதிகார போக்கும், ஜனநாயகம் என்று கூறிக்கொண்டு சர்வதிகார போக்கும், இன்னும் சில நாடுகளிலே அரசர்கள் என்று சொல்லி தனி மனிதர்களுடைய ஆட்சியில் மக்கள் வழிநடத்தப்படுகின்றார்கள். இப்படித்தான் இயேசுவினுடைய காலத்திலே காலாகாலமாக மக்கள் தங்களை வழிநடத்துவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவர்களுடைய மூதாளர்கள் அல்லது பிதாக்கள் என்று சொல்ல குல முதல்வர்களுடைய தலைமத்துவத்திலே வளர்ந்தவர்கள் கால ஓட்டத்திலே தமக்கொரு ஏனைய இனங்கள் தமக்கு உரிய அரசர்களை, தலைவர்களை கொண்டு அவர்கள் வீரர்களாக, பலம் வாய்ந்த இனங்களாக, மக்களாக இருந்ததினால் இஸ்ராயல் மக்களும் தமக்கொரு அரசன் வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது ஒரு அரசன் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் அந்த அரசனுக்கு கீழே அடிமைகளாகுவீர்கள், அந்த அரசனுக்காக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும், உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அவர் தன்னுடைய சொத்தாக்கி வைத்துக் கொள்வார், உங்களை ஓரளவு பராமரிப்பார், உங்களுக்கு முன்னின்று வழி நடத்துவார். இருந்தாலும் அரசன் என்று சொல்லுகின்ற பொழுது மனிதனுடைய பலவீனத்துக்குள்ளே அவர்கள் சிக்குண்டு போவார்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறப்பட்டாலும் தமக்கென்று ஒரு அரசன் வேண்டும் என்று சொல்லி கடவுள்தான் அந்த அரசர்களை நியமிக்கின்றதாக மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதனாலே தாவீது, சாலமோன், சாவுல் என்ற பெரும் பெரும் அரசர்கள் இந்த இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே வளர்ந்தாலும் அவர்களில் மத்தியிலே ஏற்பட்ட சில அவர்களுடைய தவறுகள், அவர்களுடைய இயலாமைகளை, அவர்களுடைய பாவங்களை கூட மக்கள் கண்டித்து இந்த கடவுளே எங்களுக்கு அரசனாக வரட்டும் என்று சொன்ன பொழுது, கிறிஸ்து பிறந்து இறையாட்சி என்று சொன்ன பொழுது, இறை அரசு என்று போதித்த பொழுது பலர் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மீட்பராக, இயேசு என்று சொன்னால் மீட்பர், அவரைத்தான் அரசராக கொண்டார்கள். ஆனால் அவர் பல தடவைகளிலே தெளிவுபடுத்தினார், தான் கொணர்ந்த அரசு இவ்வுலகத்தை சார்ந்த ஒரு அரசியல் ரீதியான லௌகீக, இந்த உலகத்தை சார்ந்த, அதாவது பணத்தை, செல்வத்தை, அதிகாரத்தை, வீரத்தை, அடக்குமுறையை, அநீதியை கொண்ட அரசர்கள் ஆட்சி அல்ல. இது அரசாட்சி என்பது அது கடவுள் எங்களை ஆளுகின்றார். இந்த கடவுள் ஒரு நன்மைத்தனம் பொருந்தியவர், அவர் இரக்கம் பொருந்தியவர், அவர் கருணை கொண்டவர்,
மக்களிலே அதீத விருப்பம் கொண்டவர், அவர்களுடைய விடுதலையிலே 100% அக்கறை கொண்டவர், அவர்கள் அழிந்து போகக்கூடாது என்று பாதுகாக்கின்றவர், மீட்பர் என்ற இந்த அடிப்படை கருத்துக்களை முன்வைத்து போதித்தார். மத்தேயு நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம் ஏராளமாக அந்த முழு நற்செய்தியையும் நாங்கள் இறையாட்சியினுடைய நற்செய்தியாக பார்க்கலாம். இறையாட்சி மக்கள் மத்தியிலே வந்திருக்கின்றது என்று போதிப்பது, அந்த இறையாட்சியை ஏற்படுத்துவதும், அந்த இறையாட்சியினுடைய நன்மைத்தனங்களை கொண்டு வருவதும், இந்த இறையாட்சியினுடைய நிறைவிலே எப்படிப்பட்ட சமூகமாக நாங்கள் உருவாகுவோம், இப்படியெல்லாம் போதிக்கப்படுகின்ற வேளையிலே இயேசு 3 உவமைகளை நமக்கு சொல்லி தருகின்றார். இந்த இறையாட்சியினுடைய அது ஒரு மறைபொருளாக இருக்கின்றதா, முழுமையாக இந்த இறையாட்சியினுடைய உட்பொருளை விளங்க முடியாத காலத்திலே இயேசு உவமைகளை பயன்படுத்தி இந்த இறையாட்சி எப்படிப்பட்டது என்று மக்கள் போதித்தார். இந்த போதனையின் அடிப்படையிலே நாங்கள் 3 உவமைகளை ஒரே நிலையிலே ஒரே உள்ளடக்கமாக மத்தேயு நற்செய்தியாளர் 13ஆம் அத்தியாயம் அதிலே எடுத்து கூறுகின்றார். ஒன்று, கோதுமைகளிடையே களைகள் வளர்கின்றது. கோதுமை என்பது நல்ல பயிர். இந்த கோதுமையை விதைக்கின்ற பொழுது அதற்கு அந்த கோதுமை வளர்ச்சி அடைகின்ற பொழுது அதற்கிடையிலே களைகளும் வளர்ந்து வருகின்றன. அப்பொழுது இந்த களைகளை நாங்கள் களை பிடுங்குதல், அப்போதான் அந்த கோதுமை பயிர்கள் நல்ல விளைச்சலை கொடுக்கும். அதனால் இங்கே இந்த கோதுமை நன்மைத்தனமும் களைகள் தீமையும், கடவுள் கோதுமையை விதைப்பவரும் சாத்தான் இந்த களைகளை விதைப்பதுமாக இந்த 2ம் கலந்து சமூகத்திலே இருக்கின்றன. அந்த வேளையிலே இயேசு அந்த உவமை மூலமாக சொல்ல வருகின்றது என்னவென்றால், நம் ஒவ்வொருவரிலும் இதயத்திலும் கோதுமையும் களைகளும் கலந்து இருக்கின்றன. விசுவாசத்துடன் அகந்தை, அன்பு, சுயநலம், நல்லெண்ணங்கள், பலவீனங்கள் இவையெல்லாம் கலந்து இருக்கின்றன. அதனால் இறைவன் எங்களை கைவிட மாட்டார். எங்கள் எல்லாரிலும் கோதுமையும் களைகளும் போன்று 2 பண்புகளும் நன்மையும் தீமையும் கலந்து இருக்கின்றன. அவர் பொறுமையோடு நம்மை மாற்றி நன்மை வளருவதற்காக வழி நடத்துகின்றார். தீமை இருந்தாலும் இந்த தீமை எங்களை ஆட்கொள்ளாமல் அவர் பராமரிக்கின்றார். இந்த தீமைகள் எங்களை அழிவுக்கு கொண்டு வராமல் நாங்கள் நன்மைத்தனத்திலே, இந்த தீமைகள் மத்தியிலும் நன்மைத்தனத்திலே வளர்வதற்கு இறைவன் வழி சமைத்து கொடுக்கின்றார். அப்பொழுது பிறரை தீர்ப்படுவதற்கு பதிலாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆய்ந்து பார்ப்போம். எனக்குள்ளே இருக்கின்ற இந்த கோதுமை போன்ற நல்ல விதைகள் எப்படிப்பட்ட குணாதிசயங்களை நான் கொண்டிருக்கின்றேன், அதே வேளையிலே நான் களைந்து என்னை காப்பாற்ற வேண்டிய தீய பண்புகள், தீய ஆதிக்கம், தீமையினுடைய ஆதிக்கம், இதிலே இருந்து என்னை விடுதலை பெறுவதற்கு நான் கடவுளுடைய பொறுமையை ஒரு நல்லெண்ணமாக, நல்ல ஒரு சந்தர்ப்பமாக நான் பயன்படுத்தி என்னை பாதுகாத்து கொள்ள, இந்த இறையாட்சியிலே நான் கலந்து கொள்ள வழி நடத்தப்படுகின்றேனா. 2வதான ஒரு உவமையை சொல்லுகின்றார். கடுகு விதை. கடுகு விதை என்று சொல்லுகின்ற பொழுது அது சிறிய விதை, மிக சிறிய விதை. ஆனால் அது மிக சிறிய விதையாக இருந்தாலும் வளர்ந்து பெரிய செடியாகி பறவைகள் வந்து கூட தங்குவதற்கான பெரிய விருட்சமாக மாறக்கூடியது. அதனால இந்த எப்பொழுதும் இறை ஆட்சி என்பது ஒரு சிறிய ஒரு ரீதியான வளர்ச்சி, சிறிய ரீதியான ஆரம்பம்.
ஆரம்பம் அப்பொழுது பெரிய டாம்பிகமாக சில வேளைகளிலே இந்த திறப்பு விழாக்களை அல்லது ஆரம்பிக்கின்ற பொழுது இனி இல்லை என்று பெரிய அமைப்புகளாக பெரிய ஆடம்பரங்களோடு பெரிய ஆயத்தங்களோடு செய்கின்ற பொழுது சில வேளைகளிலே அவை ஒரு தவறான பாதையிலே வழிநடத்தப்படுதலாக இருக்கலாம். பெரிய முதலீட்டை அவர்கள் கடன் வாங்கி பெரியதொரு முதலீட்டை செய்கின்ற அளவுக்கு மீறி செய்கின்ற பொழுது அதை சில வேளைகளிலே தொடர்ந்து அதை வலுப்படுத்துவதற்கும் அதிலே தொடர்ந்து ஆற்றுவதற்கும் சில வேளைகளில் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய வழி என்னவென்றால் சிறிய வழிகள். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் மிக மிக சிறியது, பலருக்கு தெரியாது. இடையர்கள் மட்டும் அவர்களை ஆராதிக்கக்கூடிய அளவுக்காக ஒரு மக்களால் அலட்சியப்படுத்தக்கூடிய பாராமுகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆரம்பமாக இந்த நாசரேத்து ஊர் சிற்றூரிலே அவர் வாழ்ந்து வருகின்றது என்பது இந்த பெரியதொரு கடவுள் இப்படி ஒரு சிறியதொரு இடத்திலே தன்னுடைய இல்லத்தை கொண்டிருப்பது, அந்த சிறிய குடும்பத்துக்குள்ளே ஒரு எளிமையான குடும்பத்துக்குள்ளே வளருவது என்பது இப்படி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரர்கள், செல்வந்தர்கள் அல்லது திறமை மிக்கவர்கள் அல்லது அவர்கள் புனிதர்கள், இப்படியெல்லாம் பெரிய மனிதர்கள் அவருடைய வாழ்க்கை ஆரம்பம் மிக எளிமையானதாகவும் சிறியதாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் இங்கு கடவுளுடைய செயல் கடவுள் அழைக்கின்றவர்கள் கூட எப்பொழுதும் அழைக்கப்படுகின்றவர்கள் ஐயோ எங்களால் முடியாது, இது நான் பாவி இப்படி என்று சொல்லி தாங்கள் ஒதுங்கிக் கொள்ளுகின்ற நிலையும் அங்கு கடவுளுடைய செயல்தான் அங்கு மகத்தாக இருக்கின்றதை பார்க்கின்றோம். ஆனால் கடவுளுடைய செயலை அவர் எங்களுக்கு அன்பிப்பதற்கு சிறிய ஆரம்பம், தகுதியின்மை, இப்படி போன்ற அடிப்படை கடவுளுடைய மகத்தான செயல்களுக்கு காரணமாக அமைகின்றன. மரியாளை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது தன்னுடைய இது எங்கனமாகும் என்று சொல்லி அவருடைய அந்த பெரியதொரு அழைப்பை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தாழ்நிலையில் என்னை கடை கண் நோக்கினார் என்று பாடுகின்றார். இது அவருக்கும் பொருந்தும், அந்த மக்களுக்கும் பொருந்தும், இந்த உலகத்திலே உள்ள எல்லோருக்கும் பொருந்தும். தாழ்நிலையிலே கடவுளுடைய அருள் மிக பெரிதாக செயலாற்றுகிறது. இறை ஆட்சி என்கின்ற பெரியதொரு விருட்சம் வளர்வதற்கு ஒரு சிறிய விதை அடிப்படையாக இருப்பது போல நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய ஒரு சிறிய பங்களிப்பை கொடுத்து இந்த பெரும் இறை ஆட்சியிலே நாங்கள் பங்காளர்களாக மாறலாம். மூன்றும் இதே இடத்திலே இயேசு புளிப்பு மா பற்றி பேசுகின்றார். இந்த புளிப்பு மா சொல்லுகின்ற பொழுது மாவிலே அந்த மாவை பண்படுத்துவதற்கு அதை பக்குவப்படுத்துவதற்கு ஒரு சிறிய அளவு புளிப்பு மாவை அங்கு போடுகின்ற பொழுது அமைதியாக படிப்படியாக அந்த பெரும் சிறிதளவு புளிப்பு அந்த முழு மாவையும் பண்படுத்துகின்றது. முழு மாவையும் அது புளிக்க செய்கின்றது. இது ஒரு அமைதியாகவும் கண்ணுக்கு தெரியாத முறையிலும் கூட அது செயல்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறு இந்த இறை ஆட்சி என்பது நாங்கள் அறியாமலே இறைவன் எங்கள் மத்தியிலே எங்களுடைய அமைதியான செயலாற்றலினாலே சிறிய சிறிய பங்களிப்பினாலே இந்த இறை ஆட்சியை மலரச் செய்கின்றார். இந்த இறையாட்சியினுடைய மலர்ச்சி ஒரு படிப்படியான வளர்ச்சி. இந்த இறையாட்சியினுடைய எங்களுடைய வளர்ச்சி, ஒருவர் தான் வளர வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் தன்னுடைய உடல் கட்டிலே அவர் வளர வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு அவர் ஏராளமான சாப்பாட்டை சாப்பிடுவதனால, ஒவ்வொரு நாளும் கிரமமாக அவர் உண்பதனூடாக அவருடைய உடல் கட்டு அவர் பலமாகின்றது. இவ்வாறு ஒருவர் தன்னுடைய அறிவை பெருக்குவதற்கு அவர் படிப்படியாக தன்னுடைய அறிவை அவர் தன்னுடைய ஆற்றல்களை அவர் வளர்ப்பதற்கு படிப்படியாக அவர் முயற்சி செய்கின்றார். ஆனால் இறை ஆட்சியினுடைய வளர்ச்சி படிப்படியாக இடம்பெறுவதனாலே சில வேளைகளில் நாங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்வார்கள், அதாவது துரித உணவு, திடீரென்று அவர்கள் இந்த உணவை அவர்கள் உற்பத்தி ஆயத்தம் செய்கின்ற பொழுது அந்த உணவு அது ஆரோக்கியமான உணவாக இல்லாமல் போகின்றது.
அதனாலே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களுடைய இந்த இறையாட்சியினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் படிப்படியாக அதிலே முன்னேற வேண்டும். திடீரென்று ஒருவர் தன்னுடைய இறையாட்சியிலே பங்கு கொள்வது என்பது ஒரு கிரமமான முறையிலே செயல்படுகின்ற பொழுதுதான் அது சாத்தியமாகின்றது. இந்த கிறிஸ்து கூறுகின்ற இந்த 3 உவமைகள் வழியாக இந்த இறையாட்சியினுடைய இயல்பை பற்றி பேசுகின்றது மட்டுமல்ல, இந்த இறையாட்சியிலே நாங்கள் எப்படி பங்காளர்கள் ஆகலாம் என்ற நல்ல அறிவுரைகளையும் இங்கு சொல்லி வைக்கின்றார். எனவே நாங்கள் எல்லோரும் இந்த இறையாட்சிக்கு உரிமை கொண்டவர்கள், இந்த இறையாட்சியின் உரிமையாளர்கள். நாங்கள் கிறிஸ்து எங்களை அழைக்கின்றார், ஒரு பெரும் கொடையாக எங்களுக்கு தருகின்றார். இறையாட்சி நாங்கள் எங்களுடைய திருமுழுக்கின் அழைப்பின் வழியாக இந்த கிறிஸ்துவினுடைய இந்த இறையாட்சியிலே நாங்கள் பங்கு கொள்கின்றோம். இந்த திரு அவையிலும் பார்க்க பரந்தது, விரிந்தது, ஆழமானது, சிறந்தது இறையாட்சி. இந்த திரு அவை இந்த இறையாட்சியை நோக்கித்தான் பயணிக்கின்றது. எல்லா மக்களையும், எல்லா இனங்களையும், எல்லா மொழி பேசுகின்றவர். இங்கு நாங்கள் பாகுபாடு, வேற்றுமைகளை வளர்க்காமல் நாங்கள் எப்படி இந்த இறையாட்சியிலே கலந்து கொள்ளலாம்? இது இறைவனுடைய செயல். இறைவன் செயலாற்றுகின்றார். இந்த இறைவன் தான் இந்த இறையாட்சியை இந்த உலகத்திலே கிறிஸ்து மூலமாக ஏற்படுத்தியவர். இந்த இறையாட்சியினுடைய நிறைவை நோக்கி எங்களை பயணிக்க வைக்கின்றார். அனுதினம் எங்களுக்கு அருள் தருகின்றார். அனுதினம் இந்த இறையாட்சியிலே நாங்கள் பங்காளர்களாகுவதற்கு பல சவால்களை தருகின்றார். அதன் வழியாக நாங்கள் வெற்றி பெறுகின்றோம். இந்த இறையாட்சிக்கு உரிமை உடையவர்களா இல்லையா என்ற அந்த தீர்மானங்களை நாங்கள் அனுதினம் எடுக்க வேண்டி இருக்கின்றது. இவ்வாறு நாங்கள் எல்லோரும் இந்த இறையாட்சியின் மக்களாக, கடவுளுடைய அரசினுடைய மக்களாக, இந்த கடவுளுடைய ஆட்சியிலே நாங்கள் வாழ்ந்து வளர்ந்து மகிழ்ந்து நிறைவை கொண்டாடுகின்ற அந்த நிறைவை நோக்கிய பயணிகளாக திகழ உங்கள் அனைவருக்கும் இறை ஆசி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.